இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு மயிலாடுதுறை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அந்த நோட்டீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த நோட்டீஸில் என்ன இருக்குன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா சாத்தான்குடி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமிகாந்தன் மகள் சிறுமி திவ்யதர்ஷினி தற்கொலையை திட்டமிட்ட ஆதாய நோக்கத்தோடு ஆணவ படுகொலையாக சித்தரித்து அவர்களின் வீடுகளையும் உடைமைகளையும் சேதப்படுத்தியதோடு உண்மைக்கு புறம்பாக பாதிக்கப்பட்டவர்களின் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ததையும் கொலைப்பழி சுமத்தி களங்கம் ஏற்படுத்திய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய அரசியல் கட்சிகளை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இதில் என்னென்னா, இந்த வழக்குக்குள்ளே நம்ம இன்றைக்கி போக போகிறதில்ல. ஒரு சிறுமி மரணிச்சிட்டாங்க. ஒன்று அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்க பெற்றோர்களே சேர்ந்து ஆவணப்படுகொலை செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறது தான் வழக்கு. நீதிமன்றத்தில் இருக்கிறதால நம்ம அந்த வழக்குக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. அதுக்கு மாறாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதில் உரையாற்ற போகிறாங்க இல்லையா, கண்டனம் உரையாற்ற சில சமூக போராளிகளை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு காந்தி பாலிடிக்ஸ். நான் காந்தி. முதல்ல கண்டனுரை ஆற்ற போகிறது ஜிஎம் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள், மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தோட தலைவர். இவர் பெருசும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாத தலைவர்னு பேசப்பட்டாலும், எந்த அரசியல் தேர்தல் எலெக்ஷனில் ஜெயிக்காவிட்டாலும் அதிகமான அதிமுக கூட்டணியில் இருந்தவர். அப்பப்போ திமுக பக்கமும் கூட்டணியில் வரவர். இவரை பற்றி பெரும்பாலும் வட தமிழ்நாட்டெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைனாலும் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர். இவர் தான் முதல்ல கண்டன உரையாற்ற போகிறவர். இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தை சொல்லிவிடுவோம். ஸ்ரீமதி மரணம்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச கள்ளக்குறிச்சியில் கனியாமூரில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் சந்தேக மரணம் அடைஞ்ச ஸ்ரீமதி மரணம், அந்த தொடர்பான ஏகப்பட்ட அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஏகப்பட்ட டிபேட்டுகள் போயிட்டு இருந்துச்சு. அதில் பாதிக்கப்பட்ட மனைவிக்கு நியாயம் கேட்டு இங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி சுற்றி உள்ள கிராமத்து மக்கள் நியாயம் கேட்டு போன இடத்துல அது ஒரு மாப் மென்டாலிட்டி, அதாவது கும்பல் மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாப் மென்டாலிட்டியால் அங்கே சில ஸ்கூலில் நிறைய பொருட்களை சேதப்படுத்தி அங்கே ஒரு போர்க்காலம் மாதிரி அந்த காட்சி அமைச்சது. இது தொடர்பாக கள்ளக்குறிச்சியில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அது ஒரு பில்டிங்கில் எடுத்து அமைச்சிருந்தாங்க. அதாவது சிறப்பு விசாரணை குழு கனியாமூர் சம்பவம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்களாம் நினச்சிட்டோம், ஓஹோ ஸ்ரீமதி மரணத்தில் ஒரு உண்மையை கண்டறிவாங்க போல இருக்குது, அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்குது, அதுக்காகத்தான் இந்த சிறப்பு விசாரணை குழு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா தான் அது அந்த பில்டிங்கில் ஏறி யார் அந்த பொருட்கள்லாம் சேதப்படுத்தினாங்களோ அந்த இளைஞர்களை பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்காகத்தான் அந்த சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருந்தாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அதில் இருந்த இளைஞர்கள் முகத்தெல்லாம் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இளைஞர்கள்லாம் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இதுக்காகத்தான் அந்த சிறப்பு புலனாய்வு குழு. இதில் என்னென்னா, ஸ்ரீமதி மரணத்தில் 99% சந்தேகம் இருப்பதாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலையும் முன்னுக்கு பின்னான அந்த பள்ளி நிர்வாகம் கொடுத்த பொய்யான தகவல்களாலும் காவல்துறையே ஒரு வேளை அவங்களுக்கு உடந்தையாக இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தாலையும் தன்னெழுச்சியாக இளைஞர்கள்லாம் வாட்ஸ்அப்பில் இதுக்கு போராடணும் நாம் அப்படின்னு சொல்லி சாதி மதம் இனம் பாராமல் அன்னைக்கு அந்த ஊர்வலமாக போய் அதையும் தடுக்கிறதுக்காக பல பேரிகேட்ஸ்லாம் போட்டு அந்த பள்ளிக்கிட்ட நெருங்க விடாமல் போலீஸார் பார்த்துக்கிட்டாங்க. அதையும் மீறி அந்த சம்பவம் நடந்து போச்சு. இதை எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாணவி நமது தலைவர் ஜிஎம் ஸ்ரீதர் வாண்டையாரோட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவி. இந்த விஷயத்தில் விசிக, கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு அனைத்து கட்சி தலைவர்களும் முற்போக்கு சக்திகளும் இதுக்காக போராடி வாய்ஸ் கொடுத்து எல்லா இடத்துலையும் டிபேட்லையும் பேசி விசிக வழக்கறிஞர்கள் பல பேர் இதில் உள்ள சந்தேகங்களை எடுத்து சொன்னாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தில் நம்ம ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் ஒரு மூச்சு கூட விடலை, ஒரு வார்த்தை கூட வெளியில் பேசலை.
அந்த மாணவியோட உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். இது எதுக்காக சொல்கிறோம்னா, தன் சொந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவிக்கு எதுவும் அவ்வளவு பெரிய சம்பவம், துன்பியல் சம்பவம் நடந்திருக்கு. சந்தேகத்திற்கு இடமான அனைத்து சாட்சியங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் தன் சொந்த சமுதாய மாணவிக்காக குரல் கொடுக்காமல், ஏன்னா இதுவே அந்த மாணவிக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, இதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர்களோ, ஆதி திராவிடர்களோ இல்லது அருந்ததியர்களோ யாராவது இருந்தால் கண்டிப்பாக இவர் தான் அதில் தலைமையை ஏற்றிருப்பார். அந்த போராட்டத்துக்கு தலைமை இவரோட பேர் தான் இருந்திருக்கும். ஆனாலும் இங்கே அவருக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து வசதியானவர். அவர் வந்து இவங்களுக்கு ஈக்குவான ஒரு எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால் அதுக்கு வந்து அந்த விஷயத்தில் இவருடைய தலையீடு எதுவுமே இல்லை, இவருடைய போராட்டங்களும் எதுவுமே இல்லை. அந்த சமுதாயத்துக்காக போராடுறங்கிற எந்த ஜாதிக்காரங்களும் இவர் முதற்கொண்டு இவர் மட்டும் பர்டிகுலராக சொல்ல, எந்த ஜாதிக்காரங்களும் அவங்க சமுதாயத்துக்கு பிரச்சனைனா வரமாட்டாங்க. அந்த பிரச்சனையோட அதில் யார் எதிரி அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதில் மூக்கையை நுழைப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனையில் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையாரோட பங்களிப்பு 0% தான் இருந்துச்சு. இந்த ஸ்ரீமதிங்கிற மாணவி வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு இருந்தாலும் இந்த போராட்டத்தில் அதிகமாக கைது செய்யப்பட்டவர்கள் வன்னியர் இளைஞர்களும் ஆதி திராவிட இளைஞர்களும் தான். நம்ம எதுக்காக இதை சொல்ல போகிறோம்னா, தன் சொந்த சமுதாய மாணவி இறந்ததற்கு எந்த பங்களிப்பும் ஆற்றாத ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது தற்கொலையா இல்லது அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள ஆணவ படுகொலை செஞ்சிட்டாங்களா, இது 2 தான் வழக்கு. இதில் போய் என்ன கண்டன உரை ஆற்ற போறாருன்னு தெரியல. அடுத்த கண்டனை பேருரையாற்றுபவர் சுவிதா யுவராஜ். சுவிதா யுவராஜ் யார் அப்படின்னா, தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையோட தலைவர். இவரது கணவர் வந்து அந்த தலைவர் பொறுப்பில் இருந்தார். அவர் வந்து சரியாக கல்வி கற்று அறிவை வளர்க்காமல் இருக்கிறதால, நீ போயிட்டு ஜெயிலில் போயிட்டு கணக்கு கற்றுக்க, கம்பி எண்ணி கணக்கெல்லாம் கற்றுக்க, வாழ்நாள் ஃபுல்லாக கற்றுக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை கைதியாக அனுப்பப்பட்டவர். அவர் தான் ஏற்கனவே தலைவராக இருந்த யுவராஜ் அவர்கள். இந்த அம்மா அங்கே போயிட்டு என்ன கண்டன உரையாற்றணும்னு எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது. என்ன போயிட்டு ஆற்றணும், எங்கள் கணவர் வந்து மிக பெரும் வீர தீர செயல் செஞ்சவர், எங்கள் சமுதாயத்துக்காக பல போராட்டங்களை செஞ்சு எங்கள் சமுதாயத்துக்கான உரிமையை மீட்டு கொடுத்தவர் அப்படின்னு பேச போதா? அந்த மாதிரி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன பேசணும்னா, என் கணவர் வர வழியில் ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையனை போயிட்டு விசாரித்து, இந்த பையன் வேறு ஜாதி, அந்த பொண்ணு நம்ம சொந்த ஜாதின்னு தெரிஞ்சோடனே அந்த பையன் கோகுல்ராஜுங்கிற அந்த பையனை கூப்பிட்டு போய் ரயில்வே பாலத்துக்கு பக்கத்தில் என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு அவன் நாக்கை அறுத்து அவன் ஆண்குறியெல்லாம் கட் பண்ணி தலையை துண்டித்து இப்போ கொலை பண்ணி வீர தீர செயல் செஞ்சுட்டு வந்தார் எங்கள் கணவர் அப்படின்னு போய் பேச போதா? இல்லை, எங்கள் கணவர் வந்து கொலையை செஞ்சுட்டு பல நாள் தலைமறைவாக இருந்தார். தலைமறைவாகிட்டு இவரை தேடுற அந்த போலீஸ் அதிகாரி, பெண் போலீஸ் அதிகாரி, இவங்க கொடுத்த நெருக்கடியால் அவனை வந்து தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பிரபலங்கள் கொடுத்த நெருக்கடியால், ஒர்க் ப்ரெஷரால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி சாதனைக்காரர் எங்கள் கணவர் அப்படின்னு பேச போகுதா? அப்புறம் கோர்ட்டில் போய் முன்னுக்கு பிறனா நான் அந்த பையனை பார்க்கவே இல்லை, கோவிலில் சந்திக்கவே இல்லை அப்படின்னு தலைவன் பொய்யை சொல்லி, அப்புறம் ஒரு வழியாக சிசிடிவி இருந்ததால் தலைவன் மாட்டினார். அதுலேயும் நேரடியாக சாட்சி வந்து யாரும் சொல்லாத நிலையில் புதிய தலைமுறை செய்தி தலைமை ஆசிரியர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் சென்னையிலேருந்து விமானத்தை பிடிச்சிட்டு போய் இந்த உண்மையை சொல்லி அவருக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்து நீதியை நிலைநாட்டியவர் புதிய தலைமுறை செய்தியாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள். அடுத்த உரையாற்றுபவர் டி குருமூர்த்தி, பொதுச் செயலாளர் இந்து மக்கள் கட்சி. மொத்தம் இந்த கட்சியில் 8 பேர், தலைவர் ஒருத்தர், தலைவர் எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள், அப்புறம் ஒரு பொதுச் செயலாளர், அப்புறம் இளைஞரணி செயலாளர் ஒருத்தர். மொத்தம் அந்த போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு 8 பேர். 8 பேர்த்தில் ஒருத்தங்க கண்டார், மீதி 7 பேர் எங்கே போனான்னு தெரியல. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்து மக்களை காப்பாற்ற போகிறோம், இந்து மக்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இந்த பாஜகக்காரர்களுக்கு சப்போர்ட்டாக அப்படியே கலவரத்தை உண்டு பண்ணி பாஜகவை வளர்க்குறதுக்காக பாடுபடுற 2 கட்சி. அது ஒரு 2 கட்சி இருக்குது. அதில் ஒரு கட்சி இந்து மக்கள் கட்சி. இந்த கட்சியோட தலைவர் வந்து நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அவர் வந்து ஒரு RSS சங்கி. நான்லாம் வந்து ஒரு பேட்டியில் உட்காந்து மரத்தமிழை மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான், மாட்டுக்கறி சாப்பிட்றவன் மானங்கட்டத்தமிழ் அப்படின்னு பேசி பலரோட பாராட்டுகளை பெற்றவர். நீங்களும் ஒரு சூத்திரம் தான், அதாவது இவரும் ஒரு சூத்திர பையதான், நீங்களும் ஒரு சூத்திரத்தானு போய் கேட்டதுக்கு, நீங்கள் வந்து சங்கராச்சாரியை தொட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சங்கராச்சார் மடியிலே விளையாடுவேங்க அப்படின்னு
பொய்யா அடித்து விட்டுருக்கவர். பிஜேபிக்கு எதிராக யார் பேசினாலும் அவனை வந்து கிறித்துவ கைக்கூலி, பாகிஸ்தானோட கையால் அப்படின்னு பேசுகிறவர். அதிகமான வார்த்தை வந்து நீ கிறித்துவ கைக்கூலி அப்படின்னு பேசுவார். என்னத்துக்காக இந்த கிறித்துவ கைக்கூலி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார், அது உண்மையாக என்னான்னு தெரியல, இவரோட மனைவியை வந்து ஒரு கிறித்துவ பாதிரியார் வந்து கூட்டுக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது பர்சனல் நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் அதுலேருந்து தான் இவர் அந்த அடிக்கடி அந்த வார்த்தையை பேசுகிறாரு. கிறித்துவ கைக்கூலிங்கிற வார்த்தை அதுலேருந்து அதிகமாக இவர் வாயிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு நமக்கு தெரியல. இந்த கண்டன உரையாற்றுறவங்கள இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஆத்தூர் ஏஎஸ் ராஜா, சிற்றரசு தேவர், இசக்கி ராஜா தேவர், இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக எதுவும் பேச தேவையில்லை. இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீதர் வாண்டையார் அண்ணன் அவர்களுக்கு என்னென்ன சொன்னமோ அதை அப்படியே இவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவருக்கு வந்து என்னென்னலாம் சொல்லி வச்சிருந்தோமோ அவர் பேரை தூக்கிட்டு அப்படியே இவங்க பேரை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த யாருன்னு பார்ப்போம். அடுத்த உரையாற்றுபவர் ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி. அதாவது நம்ம அர்ஜுன் சம்பத் அண்ணன் வந்து இந்து மக்கள் கட்சி, இவர் இந்து தமிழர் கட்சி. எல்லாமே இந்த பார்ப்பனர்களுக்கு அடிமை. அதாவது பார்ப்பனுக்கு எங்கே அரிக்குதோ சொரிஞ்சு விடுவாங்க, பேண்டா கழுவி விடுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இவனுங்க. வந்து இந்து மக்களுக்கான எந்த போராட்டத்துலேயும் இதுவரையும் கலந்துக்கிட்டதே கிடையாது. அதாவது வேங்க வெயிலில் ஒரு இந்து பிரச்சனை தான், இன்னொரு கலந்துக்கிட்டது கிடையாது. மேல் பாதியில் இந்து பிரச்சனை தான், கலந்துக்கிட்டது கிடையாது. சரி அதெல்லாம் விடு, ஸ்ரீமதி மரணம் ஒரு இந்து பொண்ணு, அது கலந்துக்கிட்டு கிடையாது. ஏன்னா இவனுங்களுக்கு இந்து மதம் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு எப்படி சாதிப்பட்டுருங்கிறது ஒன்று கிடையாதோ, தனக்கு என்ன வருமானம் வருது அதனால் என்ன பயனடைய முடியும் அப்படிங்கிறதான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இவங்களுக்கு. இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அக்கறை எல்லாம் கிடையாது இவங்களுக்கு. அப்படி இருந்திருந்தால் நீ ஒரு இந்து பொண்ணு சேர்த்து போச்சு, சந்தேகம் மரணம் இருக்குது, இவங்க போராட்டிருக்கணும்ல, வரமாட்டாங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் மனுதாரரே இந்த சங்கி தான். இந்த மனுதாரர் ஒரு சங்கி. அதாவது இந்த மனுதாரர் வந்து அங்கே ஒரு சங்கி இருக்குது, மதுரை ஹைகோர்ட் கிளையில் ஒரு சங்கி இருக்குது. அதாவது நீ மனு போடுற மாதிரி போடு, நான் தீர்ப்பை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன். நீ வந்து ஆர்எஸ்எஸ் ஆளுவில் ஒரு 50 பேரை கூப்பிட்டு வந்து அந்த தூணில் தீபம் ஏற்று. அவங்க வந்து இஸ்லாமியர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னங்க புதுசாக சிக்கந்தர் மாலை கிட்ட வந்து ஏற்றுறீங்க, இன்ன வரையும் இந்த மாதிரி வழக்கம் கிடையாது, என்னங்க புதுசாக ஏற்றுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ 2 பேரும் அவங்க மேலே தாக்குதல் நடத்தி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுங்க, அதன் மூலமாக நம்ம பாஜக வளர்க்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு சங்கி சொல்லி, இந்த சங்கி போய் மனுவை போட்டு அதுக்கு சளைக்காமல் அந்த சங்கியும் தீர்ப்பை கொடுத்துட்டு இதற்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் காவல்துறை வச்சு அதை நடத்தி அந்த கலவரத்தை முறியடித்து கலவரத்தையே தடுத்தாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, அது தீபத்தூணே இல்லையா, அது மலையில் வைக்கிற அளவுக்கல் அப்படின்னு பல தாசில்தார்கள் வந்து பல பேட்டியில் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த மூதேவியும் அந்த மூதேவியும் அந்த தீபத்தூணில் தான், அந்த அளவைக்கல்லில் தான் போய்ட்டு நாங்கள் தீபம் ஏற்றி கும்பிடணும் அப்படிங்கிற கலவரத்தை ஏற்படுத்துகிற அந்த விதத்திலேயே குறிக்கோளாக இருந்துச்சு. இந்த மூதேவி ஒரு படி மேலே போய் ஒரு டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு பாப்பா மூத்திரத்தெல்லாம் குடிக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா அப்படின்னு ஒரு பப்ளிக் டிபேட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்கள் நினச்சிட்டிங்க, இது இந்த பட்டையும் அந்த முக்காடு அது என்ன அந்த தலைப்பாக பட்டை கொட்டைலாம் பார்த்துட்டு இதையும் பாப்பான்னு நினச்சிக்காதீங்க. இதுவும் அது அர்ஜுன் சம்பத் மாதிரி இதுவும் ஒரு சூத்திர மூதேவி தான். இதுவும் அந்த மாதிரி தான் நடக்கும். அதாவது அவங்களுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு காசு பார்க்குற மூதேவி. இந்த மூதேவி தான் சமீபத்தில் பிராமணர்கள் பாதுகாப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டுச்சு. தமிழ்நாட்டில் வந்து பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரயில்வே பிரிட்ஜில் அங்கங்கே உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களாம், அங்கங்கே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்களாம். பிராமணர்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லையா, அவங்களாம் வந்து அடித்து நொறுக்கப்படுறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு இந்த நாய் போட்டு, அதில் வந்து இந்த மாமி கஸ்தூரி, நடிகை கஸ்தூரின்ற மாமி போயிட்டு மேலே ஏறி அதையும் இதையும் கண்ணா பின்னான்னு கண்டதையும் பேசி, ஈழத்தமிழர்களோட நீங்கள் என்ன இப்போ தமிழர்களாடா அப்படின்னு பேச, அங்கே ஒருத்தர் கோபம் வந்து நீ பேசுறது போதும் இறங்கிட்டின்னு சொல்லி, நான் பேசுறது போதும் ஓகே நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எஸ்கேப் ஆகி ஓடி போச்சு. இந்த மூதேவி கூப்பிட்டு போய் இந்த காரைக்காலில் நின்ன மூதேவி ஒன்று இப்போ இந்த சட்டமன்றத்தில் இந்த மூதேவி கூப்பிட்டு போயிட்டு சங்கராச்சாரியை பார்த்துச்சு. அப்புறம் எங்கே விளங்கும், அது எத்தனாவது இடம் போகும், ஏற்கனவே 2வது இடம் வந்தாலும் வந்துருக்கும். இந்த மூதேவி கொண்டு போய் அந்த எல்லாத்தையும் வாங்கி திங்கிற மூதேவி கொண்டு போய் சங்கராச்சாரியை பார்க்க போணுச்சு. அப்புறம் எப்படி விளங்கும், எப்படி ஜெயிப்பான்? சரி, கடைசியில் இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி, 2 கட்சி. எதுக்கடா கட்சி வச்சுருக்கீங்க? இந்து மக்களை காப்பாற்ற வச்சுருக்கோம். சரி, ஸ்ரீமதி யார்? கிறிஸ்துவ பெண்ணா? இல்லை. முஸ்லீம் பெண்ணா? இல்லை. இந்து பெண்ணு தானடா. அந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு ட்விட்டரில் ஒரு ட்விட்டு போட்டிங்களா? இல்லை. 2 பேருமே
காசு எங்கே கொடுப்பானுங்களோ அங்கே வாங்கி திங்கிற நாய்ங்க. இதுவே முஸ்லீம் கொடுத்தாலும் வாங்கி திங்குத நாய்ங்க. பேச்சு மட்டும்தான் அந்த மாதிரி பேசும். அடுத்து உரையாற்றுபவர் மோகன்ஜி அவர்கள். தமிழ் திரைப்படத்தில் தமிழ் சினிமா உலகில் பல தேசிய விருதுகளையும் பல மாநில விருதுகளையும் வாங்க ஆசைப்பட்டு கடைசியில் தமிழ் சினிமாவிலேயே இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் ஒரு ரீரிலீஸ் ஆன படத்தால் தோற்று போச்சுன்னு சொன்ன அந்த வரலாற்றை நிகழ்த்தி காட்டியவர் நமது திரைப்பட இயக்குனர் மோகன்ஜின்னு ஒருத்தர். எவனோ ஒரு அறிவுகட்ட நாய் திரௌபதி நல்ல படம்பா அப்படின்னு சொல்ல, இவர் ஆஹா சூப்பர் படம் போல இருக்குது, பாகம் 2 எடுத்துட வேண்டியதானே, எடுத்து அதை ரிலீஸ் பண்ண. இந்த ஆளுங்க சும்மா இருக்காமல் அந்த நேரத்தில் மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ணி விட்டு, இல்லை மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை, அதோட கூட்டம், ரசிகர்களோட பலம், அது சமாளிக்க முடியல. என்னென்னா சென்னையில் எங்கேயுமே காலையில் 9 மணி ஷோ கிடைக்கல, 11 மணி ஷோ கிடைக்கல. மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ணதால தான் என் படம் ஓடலை அப்படின்னு கண்ணீர் மல்க வீடியோ போட்டவர் நமது மோகன்ஜி. இந்த படம் நல்லா இருந்தால் எந்த படம் வந்தால் என்ன உன் படம் ஓட போகுது? நீ எடுத்த 2 படமும் குப்பை படமும் தெரிஞ்சுதான் நீ எடுத்த 3ஆவது படத்தை எவனும் பார்க்க வரல. இதில் மங்காத்தா தான் இவர் படத்தை தோக்கடிச்சிருச்சான். இதில் காமெடி என்னென்னா, படத்தில் தப்பான விஷயங்கள்லாம் காட்டிட்டு முஸ்லீம்களை தவறான பார்வையில் காமிச்சிட்டு தடாரஹீமை கூட்டுக்கிட்டு போயிட்டு படத்தை பார்க்க வச்சா அந்தாள் சும்மா இருப்பானா? அந்தாள் ரோசக்காரர். அவர் வெளியே நீ என்னையா படம் எடுத்துக்கன்னு காரி தூப்பிட்டு ஏஞ்சி போயிட்டார். கடைசியாக கண்டனை உரை ஆற்றுபவர் உமா ஆனந்தன் அவர்கள். நம்ம மாமி என்ன மாமி இந்த பக்கம், அதாவது மாமி சென்னை மாநகராட்சியோட ஒரே ஒரு பாஜக மாமன்ற உறுப்பினர். இன்னொருத்தவங்க இருப்பாங்க பாஜகவில், அவங்க பேர் மதுவந்தி அவர்கள். மதுவந்தி இவங்களும் ஒரு பொதுக்கூட்டம், அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு மதுவந்தி அக்காவும் இதுவும் கடைசியில் என்ன பேசிடுச்சிங்கன்னா, மதுவந்தி அக்கா தான் இதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, இந்துக்கள்லாம் யார், பிராமணர்கள் மட்டுமா, ஏன் நாடார்கள் இல்லையா, கவுண்டர்கள் இல்லையா, செட்டியார்கள் இல்லையா அப்படின்னு, அவங்க இல்லையா இவங்க இல்லையா, அதில் ஒரு 3 கம்யூனிட்டி மட்டும் விட்டுட்டு, அதாவது தேவேந்திர குலவேளாளர், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், இந்த 3 கம்யூனிட்டி விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அவங்க இல்லையா இவங்க இல்லையா, அப்புறம் வன்னியர்கள் இல்லையா, கவுண்டர்கள் இல்லையா. அந்த கூட்டத்தில் எவனும் கேட்கல. வன்னியர்களும் இருக்கிறோம், அவங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு எவனும் கேட்கல. கேட்டு தான் தெரிஞ்சிருக்கும், அப்படியே வாயை மூடிட்டு ஓடி இருக்கும். அந்த மாதிரி வீராவேசமாக, அதாவது பர்டிகுலராக இந்த கடநிலை சூத்திரர்கள் எல்லாத்தையும் மோத விட்டுட்டு அவங்க குளிர்காயணுங்கிற அந்த விதத்தில் இந்த 2 மாமிகளும் பட்டம் கொடுக்குற அளவுக்கு பல வேலைகளை செய்கிறவர்கள் பாஜகவை சேர்ந்தவர். மாமி இங்கே வந்திருக்கு கண்டன உரையாற்றுறதுக்கு அப்படின்னு தெரியல. மாமி உங்கள் வேலை செய்கிறதுக்கு தான் அர்ஜுன் சம்பத்தோட ஆட்கள், ராம ரவிக்குமார்கள், மோகன்ஜிக்கெலாம் இருக்காங்களே, நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க? புரிஞ்சு போச்சு. அதாவது இந்த உங்கள் பார்வையில் இந்த சுத்திரப்பயலாம் எப்படி அடிச்சுக்கிறானுங்க, எவ்வளோ நாள் அடிச்சுக்கோணுங்க, எப்படிலாம் அடிச்சுக்கிறானுங்கன்னு பார்த்து புலகாங்கிதம் அடைய வந்திருக்கீங்க. அதாவது இந்த 97% பேரும் எப்படிலாம் அடிச்சுக்கிறானுங்க ஜாதியை வச்சு அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 3% பேரும் எப்படி உச்சத்தில் 5 ஸ்டார் வாழ்க்கை எப்படி வாழணும், இவனுங்க எப்படி இப்போதைக்கு அடிச்சுட்டு இருக்கானுங்கன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்குது மாமி. மாமி என்ன பேச போகுதுன்னு தெரியல. மாமி சென்னை மாமன்றத்திலே என்னான்னு பேசிக்கிது, நான் கோட்சே பேத்தி அப்படின்னு பேசிக்கிது. கோட்சேனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அதாவது நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியை கொன்ன பரதேசி கம்நாட்டி பைத்தியக்கார புறம்போக்கு நாய் கோட்சேவோட பேத்தி அப்படின்னு சொல்லி தைரியமாக சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மாமன்றத்தில் தான் பேசி அவ்வளோ தைரியம் வந்துருக்கு பாருங்க மாமிக்கு. மாமி நீங்கள் கவலைப்படாதீங்க மாமி, இந்த 97% சூத்திர பயலுக அவன் ஜாதி பெருசுன்னு சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் 3% ஆட்கள் பார்ப்பனர்கள் சொகுசா எல்லா துறையிலையும் உச்சத்தில் அந்த அமைச்சரவை செயலாளர்களா நீதிபதிகளா 5 ஸ்டார் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவர் நாமாக 1000 வேதங்களும் வாதங்களும் தூளாக